வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டெல்லியில் நடக்கக்கூடிய சிஜேபி போராட்டத்துக்கு ஒரு சில அரசியல்வாதிகள் நேரடியாக போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. யார் அந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி கிட்ட படுதோல்வி அடைஞ்சவங்க கடந்த காலத்தில். உதாரணத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக போய் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. முந்தானேத்து உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில் பிஜேபி கிட்ட என்ன அடி வாங்கினாரு. உத்தவ் தாக்கரே கட்சியே இப்போ அவர் கண்ட்ரோலில் இல்லை. வில்லம்பு சின்னம் ஏக்நாத் சிண்டே கிட்ட வந்துருச்சு. அந்த உத்தவ் தாக்கரே சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டுக்கு நேரடியாக போய் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து மமதா பானர்ஜி ரீசெண்டாக பிஜேபி கிட்ட அடி வாங்கினவங்க. வெஸ்ட் பெங்காலில் படுதோல்வி. தோல்விக்கு பிறகு இப்போ டிஎம்சியே அவங்களுடைய கையில் இல்லாமல் போயிடுச்சு. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய டிஎம்சி உடைய தலைமையகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இழுத்து பூட்டி அதிருப்தி எம்எல்ஏக்கள் எலெக்ஷன் கமிஷனில் கட்சி மமதா பானர்ஜிக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு மனு கொடுத்துருக்காங்க. எங்கள் தரப்பு தான் ஒரிஜினல் டிஎம்சி அப்படின்னு மனு கொடுத்துருக்காங்க. அந்த மமதா பானர்ஜி நான் சிஜேபி போராட்டத்துக்கு நேரடியாக போய் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கொல்கத்தாவில் பேசியிருக்காங்க சமீபத்தில். அப்போ பிஜேபி கிட்ட பலத்தை அடி வாங்கினவங்க தான் நேரடியாக போய் சப்போர்ட் பண்ணிக்கிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த தைரியத்தில் சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியலை. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சி செய்யக்கூடிய பஞ்சாபில் மருந்தாளர் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்மாசிஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கு சமீபத்தில் தேர்வு நடந்திருக்கு. மொத்தம் 7000 பேர் அந்த தேர்வை எழுதியிருக்காங்க. 454 வேக்கன்சிக்கான தேர்வு. அதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு தேர்வு எழுதினவங்களாம் பஞ்சாபில் போராட்டம் நடத்திக்கிருக்காங்க. வெறும் 7000 பேர் எழுதக்கூடிய தேர்வையே ஒழுங்காக நடத்த முடியலை பஞ்சாப் ஆம் ஆத்மி கவர்மெண்ட்னால. நீட் தேர்வை 20 லட்சத்துக்கும் அதிகமானோர் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு. முறைகேடு நடந்தது தப்பு தான். இனி முறைகேடு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் முக்கியம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இனி நீட் தேர்வு நடக்கும் அப்படிங்கிற தீர்வு கொடுத்துருக்காங்க. அடுத்த வருட நீட் தேர்வு ஓஎம்ஆர் ஷீட்டில் நடக்காது. கொஸ்டின் பேப்பரை கையில் வச்சு அந்த கொஸ்டினை பார்த்து ஓஎம்ஆர் ஷீட்டில் டிக் பண்ணுறது ஷேட் பண்ணுறது கிடையாது. அடுத்த வருஷம் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்க போகுது. இதனால் பேப்பரை லீக்கை 100% தடுக்க முடியும் அப்படின்னு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சிஜேபி போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்துக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத போன வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, வெறும் 7000 பேர் எழுதிய மருந்தாளர் தேர்வை ப்ராப்பராக நடத்த முடியலை ஆம் ஆத்மினால். அரவிந்த் கெஜ்ரிவால் சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், காங்கிரஸும் பல வருடங்களாக பாஜக கிட்ட அடி வாங்கிக்கிருக்காங்க. காங்கிரஸ் சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஏன் நேரடியாக சப்போர்ட் பண்ணலை ராகுல் காந்தி அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அங்கே தான் இருக்குது ஸ்டைல் பாண்டியுடைய ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. ராகுல் காந்தி சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டு அந்த களத்துக்கு நேரடியாக வந்தாருன்னா இங்கே பாப்புலர் யார் அப்படின்னா சிஜேபியாக போயிடுவாங்க. ஏன்னா சிஜேபி தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறாரு ராகுல் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பேச்சாக இருக்கும். அதை ராகுல் காந்தி விரும்பலை. ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாரு, நாம் எதுக்கு சிஜேபி ப்ரொட்டஸ்ட் சைட்டுக்கு போனோம், பிரைம் மினிஸ்டர் இல்லம் பக்கத்துலேயே போராட்டத்தில் உட்காந்துடலாம், மோடியும் அமித்ஷாவும் பதவியிலிருந்து விலகணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நாம் ஒரு பக்கம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவர் ஒரு பக்கம். அப்புறம் சட்டப்பேரவையிலிருந்து ஸ்டாலின் அவர்களை குண்டு கட்டா தூக்குனாங்களே, அது மாதிரி டெல்லி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ராகுல் காந்தியை குண்டு கட்டா தூக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பிரச்சனையை நாட்டுக்குள்ளே கிளப்பணும், அமைதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட எதிர்கட்சிகள் செயல்படுறாங்களோ அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது. அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காரு. தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைனா, காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இணைப்பு திட்டத்தில் நில எடுப்பு பணிகளில் நிறையா பணியாளர்கள் ஈடுபட்டு வராங்க. அவங்களுடைய பணிக்காலம் 31/12/2025 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது முறையாக ஜிஓவில் இருக்கக்கூடிய பணிக்காலம் 31/12/2025 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நில எடுப்பு பணி பேலன்ஸ் இருக்குது. அது டைம் எடுக்கும்ல. ஏன்னா காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண ஒரு திட்டமா, மெகா ப்ராஜெக்ட். அப்போ டைம் எடுக்கும். கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கடந்த டிஎம்கே ஆட்சியில்
2 வருடம் உங்களுடைய பணியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், தொடர்ந்து நில எடுப்பு பணியை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஜிஓ போடலை. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டு வந்தவங்களும் இது சம்பந்தமான ஜிஓவை, அந்த பணிக்காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஜிஓவை ரிலீஸ் பண்ணலை. இதனால நில எடுப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய பணியாளர்களுக்கு ஊதியம் போடப்படலை அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு. குறிப்பாக ஏப்ரல் 2026, ஏப்ரல், மே, ஜூன் மாதத்துக்கான இந்த 3 மாதம் சம்பளம் போடப்படலை. இதனால் அந்த நில எடுப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் டிவிகே கவர்மெண்ட்டு இந்த பணிக்காலத்தை 2027 டிசம்பர் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. அதற்கான ப்ராப்பரான ஜிஓவை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுங்க, அப்போ தான் அவங்களுக்கான ஊதியம் போய் சேரும் அப்படின்னு அண்ணாமலை வழக்கம் போல் எந்த பொலிட்டீஷியனும் இதுவரை பேசாத ஒரு பிரச்சனையை எடுத்து பேசியிருக்காரு. கிரேட். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.